வந்து நியூ சாப்டர் பார்க்க போறோம். புள்ளியியலும் நிகழ்தகவுகளும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். புள்ளியியல் இது ரொம்ப ஈஸி சாப்டர். ஈஸியா வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க், 2 மார்க், 5 மார்க், எல்லா 8 மார்க், சாரி 1 மார்க், 2 மார்க், 8 மார்க் क्वेश्चन உங்களுக்கு இது வந்து கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி சாப்டர் இது. ஃபர்ஸ்ட் இதுல என்னென்ன வந்து இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டாபிக் இதுல புள்ளியியல்ல. புள்ளியியல்னா என்ன? முதல்ல புள்ளியியல் எங்கெங்க எதுக்காக யூஸ் பண்றோம்? கொல்கத்தாவில் பிறந்த பிரசந்த சந்திர மகலேனவிஸ் ஓர் இந்திய புள்ளியியலாளர் ஆவார். இரு தரவு தொகுப்புகளுக்கிடையே உள்ள ஒப்புமை அளவீட்டை கண்டறியும் முறையை உருவாக்கினார். அதிக அளவிலான மாதிரி கொண்ட கணக்கெடுப்புகளை மேற்கொள்ள புதிய வழிமுறைகளை அறிமுகப்படுத்தினார். சம வாய்ப்பு மாதிரி முறையை பயன்படுத்தி நிலப்பரப்பு பயிர் உற்பத்தி அளவை கணக்கிடும் முறையை வழங்கினார். இவருடைய அளப்பரிய பணிகளுக்காக இந்திய அரசின் மிக உயரிய விருதுகளில் ஒன்றான பத்மபூஷன் விருது 1968ஆம் ஆண்டு இந்திய அரசால் வழங்கப்பட்டது. இந்திய புள்ளியியல் துறையில் இவர் நிகழ்த்திய சாதனைக்காக இந்திய புள்ளியியலின் தந்தை என போற்றப்படுகிறார். இவரது பிறந்த நாளான ஜூன் மாதம் 29ஆம் தேதியை ஒவ்வொரு ஆண்டும் தேசிய புள்ளியியல் தினமாக கொண்டாடும்படி இந்திய அரசாங்கம் அறிவித்துள்ளது. இதுல என்னென்ன அப்படின்னா, நம்ம ஜென்ரலா இதுல வந்து ஒவ்வொரு புள்ளியியல் அப்படிங்கிறதே வந்து எந்த ஈச் அண்ட் எவ்ரி ப்ராப்ளம்க்கு எக்ஸாக்ட் பின் பாயிண்ட் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியியல் அப்படிங்கறத வந்து யூஸ் பண்ணோம். எக்ஸாக்டான ஒரு சொல்யூஷன், அக்யூரேட் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுக்குதான் நம்ம வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். புள்ளியியல் என்ற வார்த்தையானது லத்தீன் மொழியில் நிலைமை, ஸ்டேட்டஸ், அதாவது அரசியல் நிலைமை, பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸ் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. இன்று புள்ளியியலானது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எதிர்கால திட்டமிடுதலுக்கும், வியாபாரத்திற்கும், சந்தை ஆராய்ச்சிக்கும், பொருளாதார அறிக்கை தயாரிப்பதற்கும் என பல சூழல்களில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. மேலும் கருத்து கணிப்பு மற்றும் ஆழமான ஆய்வு முடிவுகளுக்கும் புள்ளியியல் பயன்படுகிறது. புள்ளியியல் என்பது அறிவியல் முறைகளை பயன்படுத்தி தரவுகளை சேகரித்தல், ஒருங்கமைத்தல், தொகுத்தல், வழங்குதல், பகுப்பாய்வு செய்தல், அர்த்தமுள்ள முடிவுகளை ஏற்படுத்துதல் ஆகியவைகளை உள்ளடக்கியது ஆகும். அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் is derived from the Latin word status, which means a political state. Today, statistics has become an integral part of everyone's life. Unavoidable whether making a plan for our future, doing a business, a marketing research, or preparing economic reports. It is also extensively used in opinion polls, doing advanced research. The study of statistics is concerned with scientific method of collecting, organizing, summarizing, presenting, analyzing data, and making meaningful decisions. In earlier classes, we have studied about collection of data, presenting the data, tabular form, graphical form, and calculating the measures of central tendency. Now in this class, let us study about the measures of dispersion. அதாவது நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்த புள்ளியியல்ங்கிறது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலெக்ஷன் நடக்கும்போது, தேர்தல், நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன் தேர்தல் நடக்கும்போது ஒரு தொகுதியில ஒரு ஆள் நிற்பாங்க. இப்போ நம்ம சினிமா ஸ்டார்ஸ் கமல்ஹாசன், ரஜினி எல்லாம் வந்து எலெக்ஷன்ல நின்னாங்கன்னா வந்து என்ன எல்லா இடத்துலயும் வந்து ரஜினிகாந்த் அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ஃபேஸ், ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர். சோ அப்படி இருக்கும்போது ரஜினி சார், கமல் சார் எல்லாம் நின்னாங்கன்னா எந்த அளவுக்கு வந்து இந்த தடவை வந்து ஓட்டிங் வரும், அப்ப ஆப்போசிட்ல எதிர்கட்சியில இருக்கிறவங்களுக்கு வந்து ஓட்டிங் வருமா, எந்த அளவுக்கு வரும், இவங்க ஜெயிப்பாங்களா, அவங்க ஜெயிப்பாங்களா, ஏடிஎம்கேவா, டிஎம்கேவா, அது மாதிரி எல்லாம் வந்து நிறைய வந்து நம்ம வந்து யோசிப்போம். இது கணக்கெடுப்பாங்க. அப்போ ஒரு இந்த ரிப்போர்ட்டர்ஸ், பிரஸ்ல இருக்கிறவங்க, ஒரு பத்திரிகையாளர்களும் வந்து ஒரு இடத்துக்கு போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து நம்ம சென்னை எடுத்தோம் அப்படின்னா, சென்னையில வந்து ஒரு 100 தொகுதி இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுப்போம்.
காஞ்சிபுரத்துல ஒரு 20 தொகுதி இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். அப்புறம் அத சுத்தி சுத்தி இப்படி வந்து மதுரை, அப்படி சேலம் அந்த மாதிரி ஒவ்வொரு இடமா வந்து எடுக்குறாங்க. எடுக்கும்போது வந்து இப்ப இந்த இடத்துல 100 தொகுதியில வந்து கன்ஃபார்மா வந்து 80 தொகுதியில வந்து ரஜினி சார் தான் வின் பண்ணுவாரு. இந்த இடத்துல வந்து 5 தொகுதியில தான் ரஜினி சார் வருவாரு. இந்த இடத்துல வந்து 70லயுமே ரஜினி சார் வருவாரு. அந்த மாதிரி வந்து ஒரு முன்கூட்டியே ஒரு இது எடுப்பாங்க. அறிவிப்பு வந்து இருக்கும். போய் வந்து மக்கள் கிட்ட அந்த ஏரியால இருக்கிற பேச்சு அடிப்படையில ஒரு ஸ்டேட்டஸ் எடுப்பாங்க. எப்படி வந்து போலிங் ரிசல்ட் வரும். அதே மாதிரி எலக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் எடுப்பாங்க. இப்ப வந்து எந்தெந்த கட்சிக்கு வந்து மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அதுல வந்து 100% வந்து உண்மையா வந்து சொல்ல மாட்டாங்க யாரும். பட் வந்து மோர் ஆர் லெஸ் 90% வந்து பெர்ஃபெக்ஷன் வந்து அது கருத்து கணிப்பு வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. இருக்கும். இந்த ஸ்டேட்டஸ்ல வந்து மோர் ஆர் லெஸ் வந்து கட்சிகள் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு ஜுவல்லரி ஷாப் ஓப்பன் பண்றாங்க. அங்க ஸ்டாட்டிஸ்டிக்கலா வந்து அவங்க வந்து ஒரு ஏரியால வந்து ஒரு ரூரல் ஏரியால வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப், ஒரு கிராமத்துல வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப் இருக்குமான்னு கேட்டா இருக்காது. ஏன்னா ஒரு கிராமத்துல ஒரு உள்ளுக்குள்ள ஒரு இருக்கிற ஒரு ஏரியால கொண்டு வந்து ஒருத்தன் ஒரு ஜுவல்லரி ஷாப்ப வச்சான் அப்படின்னா, அவனுக்கு வந்து அந்த கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் அங்க ஒரு ஜுவல்லரி ஷாப் இருக்குங்கிறது தெரியும். அந்த கிராமத்துல இருக்கிறவங்களால டெய்லி வியாபாரம் நடக்குமா? டெய்லி ஜுவல்லர்ஸ் வாங்குவாங்களா? சேல் ஆகுமானா கண்டிப்பா ஆகாது. அவங்கவங்களுக்கு எப்ப நீட் இருக்கோ அப்பதான் போய் அத வந்து வாங்குவாங்க. சோ அப்ப அந்த டைம்ல வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலா பார்த்தா அவங்களுக்கு வந்து அதெல்லாம் போய் ஃபர்ஸ்ட்டே வந்து இப்போ ஒரு இடத்துல நம்ம ஷாப் ஓப்பன் பண்றோம். ஒரு ஜுவல்லரி ஷாப் வேணாம், ஒரு டெக்ஸ்டைல் ஷாப், துணிக்கடையே ஓப்பன் பண்ணா கூட, ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் வந்து அவனுக்கு வந்து ஒரு கர்ச்சீஃபாவது சேல் ஆகணும். அது நடக்குமா? அப்டின்னா வந்து ஒரு ரூரல் ஏரியால வந்து போய் வைக்கிறாங்க கடைய. இந்த ஏரியால நடக்குமா? அதே வந்து ஒரு ரூரல் ஏரியாங்கிறது ஒரு கிராமங்கிறது ஒரு 4, 5 கிராமம், 4, 5 வில்லேஜஸ், 4, 5 வில்லேஜஸ். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் குள்ள போனோம் அப்டின்னா, ஒரு 7, 8 வில்லேஜஸ் வந்து சேர்ந்தா மாதிரி வந்து ஒரு ஜங்ஷன் வச்சிருப்பான். அந்த ஒரு ஜங்ஷனுக்கு தான் வந்து ஒரு ஷாப் வச்சிருப்பான். ஒரு ஜுவல்லரி ஷாப்போ, ஒரு துணி கடையோ, அந்த ஒரு மெடிக்கல் ஷாப் வந்து ஒரு மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்றதா இருந்தா கூட, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2, 3 வில்லேஜஸ்க்கு சேர்ந்தா மாரி தான் ஒண்ணு வைப்பான். சிட்டிக்குள்ள இருக்கிற மாரி வந்து லைன் பை லைனா மெடிக்கல் ஷாப்பும், லைன் பை லைனா ஜுவல்லரி ஷாப்பும், லைன் பை லைனா டெக்ஸ்டைல் ஷோரூமும் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் சிட்டிக்குள்ள இருக்கும்போது மக்கள் வந்து எல்லா இடத்துல இருந்தும் அங்க வருவாங்க. அது ஒரு சென்டர் பாயிண்டா இருக்கும். சிட்டி வந்து ஒரு சென்டர் பாயிண்டா இருக்கும். இப்போ சென்னையில டி நகர் அப்படின்னா வந்து எல்லா விதமான ஷாப்ஸும் இருப்பாங்க. ஜுவல்லரி ஷாப் இருக்கும், டெக்ஸ்டைல் ஷாப் இருக்கும். சின்ன ஒரு பெட்டி கடையில இருந்து ஒரு ₹1,00,00,000 இது வாங்குற ஒரு கடை வரைக்கும், ஒரு கார் ஷோரூம்ல இருந்து எல்லாமே அங்க இருக்கும். பிகாஸ் அந்த ஏரியாக்கு வந்து மக்களுக்கு ஃபெமிலியாரிட்டி அங்க ஜாஸ்தியா இருக்கும். மக்களுக்கு அந்த ஏரியா வந்து ரொம்ப வந்து மக்கள் பாப்புலேஷன் வந்து நெறைய இருக்கும். அப்ப அந்த இடங்கள்ல தான் வந்து பொருளாதார ரீதியா வந்து இன்வெஸ்ட் பண்றவங்க வந்து உங்களுக்கு வந்து ஷாப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இதே வந்து ஒரு கார் ஷோரூம கொண்டு போய் ஒரு 10 கிராமம் சேர்ற இடத்துல வந்து ஒரு கார் ஷோரூம் வச்சான்னா, அந்த கிராமத்துக்காரனுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கார் நீட் இருக்கா? அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். இது ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் ஒருத்தனாவது வாங்குவானா? அந்த கிராமத்து வழியா வந்து வேற ஒரு அனதர் சிட்டிக்கு போகறதுக்கு ரூட் இருக்கா? இந்த வழியா ஃப்ரீக்வென்ட்டா கிராஸ் பண்ணுவாங்களா? இந்த மாதிரி எல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி, அதுக்கு தான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலா ஆராய்ச்சி பண்றதுன்னு சொல்றது. அந்த மாரி ஆராய்ச்சிகள் ஒவ்வொன்னும் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு விஷயங்களும் வந்து நம்ம வந்து பிசினஸா இருக்கட்டும், நம்ம ஃபேமிலிலயே வந்து நம்ம ரெகுலர் லைஃப்லயே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு வீட்ல 4 பேர் இருக்கோம். ஒரு ஒரு நாளைக்கு வந்து 4 பேர் இருக்கோம் அப்டின்னா, 1 லிட்டர் பால் வேணுமா? 2 லிட்டர் பால் வேணுமா? இல்ல வந்து 4 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஒரு 2 டாக்ஸ் வச்சிருக்காங்க. நாய் இருக்கு. அப்ப எவ்ளோ பால் வேணும்? ரேஷனிங். ரேஷனிங் பண்றதுக்கு கரெக்ட்டா ரேஷனிங்னா நம்மளுடைய சமையல் பொருட்கள வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து போடுறது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அங்கேயும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நமக்கு வந்து யூஸ் ஆகும். 4 பேர் இருக்கோம். 4 பேர் சாப்பிடுறதுக்கு வந்து 1/4 கிலோ ரைஸ் வந்து ஒரு நாளைக்கு வேணுமா? இல்ல 1/2 கிலோ ரைஸ் வச்சா அது வேஸ்ட் ஆகுமா? இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணணும். அந்த இடத்துல அனலைஸ் பண்ணி தான் வந்து இப்போ ஒரு நாளைக்கு நான் வந்து 4 பேர் சாப்பிடணும். காலையில டிஃபன், மத்தியானம் சாப்பாடு, நைட் டிஃபன் ஆர் சாப்பாடு, இன் பிட்வீன் வந்து ஸ்நாக்ஸ், டீ, காஃபி. அப்ப பெர் ஹெட்க்கு ஒரு நாளைக்கு வந்து செலவு வந்து ஒரு ₹100 ஆகுமா?
நம்ம ஒரு ரூம்ல ஸ்டே பண்றோம், தனியா சமைச்சு சாப்பிடுறோம். சாப்பிடும்போது ஒரு 100 rupees ஒருத்த வந்து வெஜிடபிள் வாங்கலாம். அந்த வெஜிடபிள 3 டேஸ்க்கு வச்சுக்கிறோமா, 4 டேஸ்க்கு வச்சுக்கிறோமா, இல்ல 1 டேலயே காலி பண்றோமா, அப்ப நம்மளோட வீக்லி எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு ஆகும், மந்த்லி எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு ஆகும், இதெல்லாம் வந்து கால்குலேஷன் முன்கூட்டியே அனலைஸ் பண்ணி கால்குலேஷன் பண்ணி அத வந்து நம்ம பயன்படுத்துறோம். அங்க எல்லா இடத்துலயுமே நமக்கு வந்து புள்ளியியல்ங்கிறத ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ இதுல ஃபர்ஸ்ட் கூட்டு சராசரி. ஃபர்ஸ்ட் டாபிக் கூட்டு சராசரி. arithmetic mean. கூட்டு சராசரிங்கிறது arithmetic mean. The arithmetic mean or mean of the given value is sum of all the observations divided by the total number of observations is denoted by x bar, pronounced as x bar. கூட்டு சராசரி அல்லது சராசரி என்பது கொடுக்கப்பட்ட தரவு புள்ளிகளின் கூடுதலை தரவு புள்ளிகளின் எண்ணிக்கையை கொண்டு வகுக்கும் போது கிடைக்கும் மதிப்பு ஆகும். இதனை எக்ஸ் பார் என குறிப்பிடுவோம். எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா இருக்கு. தரவு புள்ளிகளின் கூடுதல் மதிப்பு டிவைடட் பை தரவு புள்ளிகளின் எண்ணிக்கை. தரவு புள்ளிகளின் கூடுதல் மதிப்பு divided by தரவு புள்ளிகளின் எண்ணிக்கை. இங்கிலீஷ்ல sum of all the observations, sum of all the observations divided by number of observation. அதாவது sum of all the observations, sum of number of observations அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் இதுல கூட்டு சராசரி காணும் முறைகள்னு சொல்லிட்டு ஒரு 4 ஃபார்முலாஸ் இருக்கு. அது நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது பார்ப்போம். சோ அப்பதான் உங்களுக்கு வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதுல வந்து இதுக்கு இந்த கூட்டு சராசரிக்கு வந்து sum of all the numbers divided by sum of all the observations divided by sum of all the numbersனா 1 2 3 4 5. இது ஒரு எக்ஸாம்பிளா நான் சும்மா சொல்றேன். இதுல இந்த வேல்யூஸ் ஆட் பண்ணா 5 plus 4 9, 9 plus 3 12, 12 plus 2 14, 14 plus 1 15. 15 divided by எவ்வளோ வேல்யூஸ் இருக்கு 5. இதுதான் அந்த கூட்டு சராசரிக்கு arithmetic meanக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் பரவல் அளவைகள், measures of dispersion. பரவல் அளவைகள் measures of dispersion. கடந்த 10 போட்டிகளில் 2 மட்டை பந்தாட்ட வீரர்கள் எடுத்த ஓட்டங்களின் எண்ணிக்கையை பின்வரும் தரவு புள்ளிகள் குறிக்கின்றன. பேட்ஸ்மேன் மட்டை வீரர் அப்படின்னா பேட்ஸ்மேன். மட்டை வீரர் ஏ, பேட்ஸ்மேன் ஏ வந்து ஸ்கோர் பண்ணிருக்கிறது 22, 20, 45, 93, 8, 14, 32, 87, 72, 4. பி மட்டை வீரர் பி வந்து 33, 50, 47, 38, 45, 40, 36, 48, 37, 26. இது பேட்ஸ்மேன் ஏ, இது பேட்ஸ்மேன் பி. The following data provide the runs scored by 2 batsmen in the last 10 matches. பேட்ஸ்மேன் ஏக்கு பேட்ஸ்மேன் பிக்கும் ரெண்டுக்கும் தனித்தனியா கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல 2 பேருமே வந்து வேற வேறனா இல்ல 2 பேருமே வந்து சேமா அப்படிங்கிறது, அதாவது சராசரி. இதுதான் வந்து இந்த இடத்துல arithmetic mean. கூட்டு சராசரி வந்து சரியா 2 பேரும் ஈக்குவலா இருக்காங்களா இல்ல 2 பேரும் டிஃபரெண்டா இருக்காங்களா, எப்படி வந்து அவங்க வந்து வாங்குறாங்க அப்படிங்கறத நம்ம ஜஸ்ட் வந்து கூட்டு சராசரி arithmetic mean வந்து பார்க்க போறோம். arithmetic mean or mean of batsman. அதுக்கு தான் நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அப்பே வந்து 1 2 3 4 5 6 காமிச்சேன் இல்லையா. சேம் வந்து பேட்ஸ்மேன் ஏக்கு வந்து இது எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணணும்.
இது டோட்டலா வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 divided by 10. டோட்டல் நம்பர்ஸ் எவ்வளவு இருக்கோ அது. இது கண்டுபிடிச்சு ஒரு ஆன்சர் வரும். வெயிட் பண்ணுங்க. பி எழுதிடலாம். பி divided by 10. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன நம்பர் வருது? நீங்களும் ஆட் பண்ணிட்டு சொல்லலாம். இது ரெண்டையுமே ஆட் பண்ணா நமக்கு வந்து 400 divided by 10 400 divided by 10 அப்படின்னு வரும். சோ வந்து ரெண்டுக்குமே வந்து மீன் வந்து 40. அரித்மெட்டிக் மீன் வந்து 40. சோ ரெண்டுமே இப்போ வந்து சேமா இருக்கு. பட் வந்து பேட்ஸ்மேன் ஏக்கும் பேட்ஸ்மேன் பிக்கும் டிஃபரெண்ட் என்ன அப்படின்னா, பேட்ஸ்மேன் பி வந்து கிராஜுவலா போயிருப்பாரு. ஸ்கோர் வந்து கிராஜுவலா போயிருக்கும். பேட்ஸ்மேன் ஏ வந்து இப்ப நம்ம வந்து பார் டயக்ராம் போடுறோம். பார் டயக்ராம் போடும்போது பேட்ஸ்மேன் ஏ பாத்தீங்கன்னா 0 10 20 30 40 50 60 70 80 90 100 அதே மாதிரி இதுவும் போடுறோம். 0 10 20 30 40 50 60 70 80 90 100 போடும்போது இப்ப இவர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 20 இந்த இடத்துல, அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் 22 22 20 45 இங்கேயும் வந்து வரும் 1 2 3 4 5 45 அப்புறம் வந்து 40 அப்புறம் வந்து 93 இங்க மேல டாப்ல போயிடுறாரு. திருப்பி வந்து ரொம்ப டவுனுக்கு வந்துடுறாரு 8. அப்புறம் 14 இங்க டவுனுக்கு போயிடுறாரு. திருப்பியும் 32 கொஞ்சம் மேல வராரு. அப்புறம் 87 பயங்கர டாப்ல போறாரு. அப்புறம் அப்ப இந்த மாதிரி வந்து இப்படி 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 போகுது. இப்படி ஏறி இப்படி இறங்கி இப்படி ஏறி இந்த மாதிரி. அதே வந்து பேட்ஸ்மேன் பி பாத்தீங்கன்னா 33 ஃபர்ஸ்ட், அப்புறம் வந்து 50, அப்புறம் 47 38 45 40 36 48 37 26 இந்த மாதிரி இப்படி வந்து கிராஜுவலா போறாரு. ஒரு 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 ரொம்ப இது இல்லாம ஒரு ஒரு லெவல் ஆஃப் ஸ்டேஜ்ல போறாரு. சோ இதுதான் வந்து இவங்க ரெண்டு பேத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். அப்போ வரை இது இந்த டயக்ராம்ல இருந்து பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேன் பி வந்து நம்ம 40 தான் மீன் கண்டுபிடிச்சிருக்கோம் சராசரி. அவர் வந்து அந்த 40க்கு முன்னாடி ஒரு 10 பின்னாடி ஒரு 10 அந்த 40ல இருந்து அந்த 40 ரேஞ்சிலேயே அவர் வந்து இதுதான் நம்ம சராசரி கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ரேஞ்சிலே இவர் டிராவல் பண்றாரு. இவர் பாத்தீங்கன்னா 40 நம்மளோட சராசரி இப்படி போய் இப்படி வந்து இப்படி வந்து வராரு. சோ அப்ப வந்து
ஏவோட ஓட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஏ பேட்ஸ்மேனோட ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 0ல இருந்து 100 வரைக்கும் வந்து கண்ணாபின்னான்னு செதறி இருக்கு. ஆனா பியோடது பாத்தீங்கன்னா அந்த சராசரிக்கு ஈக்குவலாவே கிராஜுவலாவே போயிட்டு இருக்காரு. சோ அதுதான் வந்து நம்ம இந்த டயக்ராம்ல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். தரவுகளின் மதிப்புகள் எவ்வாறு பரவுகின்றன என்பதை தீர்மானிக்க சில கூடுதல் புள்ளியியல் தகவல்கள் தேவைப்படுகின்றன. இதற்காக நாம் பரவல் அளவைகளை பற்றி விவாதிக்கலாம். பரவல் அளவையானது மதிப்புகள் பரவியுள்ளதை பற்றி அறிய உதவும். மேலும் ஒரு தரவில் கொடுக்கப்பட்ட தரவு புள்ளிகள் இந்த தரவில் எவ்வாறு பரவியுள்ளன என்ற கருத்தை தெரிவிக்கும். பரவல்களின் வெவ்வேறு அளவைகள். First, the difference. Some additional statistical information may be required to determine how the values are spread in data. For this, we shall discuss measures of dispersion. Dispersion is measures which gives an idea about the scatteredness of the values. Measures of variation, dispersion of data provide an idea of how observations spread out or scattered throughout the data. இதுல பரவல்களின் வெவ்வேறு அளவைகள் என்னென்னு பார்க்க போறோம். வீச்சு ஃபர்ஸ்ட் வந்து வீச்சுனா ரேஞ்ச். இரண்டாவது சராசரி விலக்கம். கால்மான விலக்கம். திட்ட விலக்கம். விலக்க வர்க்க சராசரி. மாறுபாட்டு கெழு. இதுதான் 6 measures. Range, mean deviation, quartile deviation, standard deviation, variance, quotient of variation, coefficient of variation. இதெல்லாம் தான் வந்து measures, different types of measures. இதுல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து ரேஞ்ச். வீச்சு தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ரேஞ்ச்னா என்ன? The difference between largest value and the smallest value is called range. ரேஞ்ச வந்து ஆறுங்கிற லெட்டரால டினோட் பண்ணுவோம். லார்ஜஸ்ட் நம்பர் மைனஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர். இதுதான் வந்து ரேஞ்ச் உடைய ஃபார்முலா. தரவில் கொடுக்கப்பட்ட மிக பெரிய மதிப்பிற்கும் மிக சிறிய மதிப்பிற்கும் உள்ள வேறுபாடு வீச்சு, ரேஞ்ச் எனப்படும். வீச்சு R is equal to largest number minus smallest number. இதுல வீச்சின் குணகம் கெழு, வீச்சின் கெழு ஆர் வீச்சின் குணகம், கோஎஃபிஷியன்ட்
coefficient of range. Coefficient of range வந்து formula L minus S divided by L plus S. L ங்கிறது வந்து கொடுத்திருக்கிற சீரியஸ்ல பெரிய நம்பர், Sங்கிறது பிக் நம்பர், Sங்கிறது கொடுத்திருக்கிற சீரியஸ்ல இருக்கிறதுலயே ஸ்மால் நம்பர். அதுதான் வந்து L minus S. வீச்சுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கிறோம். வீச்சு மற்றும் வீச்சு கெழு, வீச்சு குணகம். இது எக்ஸசைஸ்ல இருந்தே ஒரு ப்ராப்ளம் பார்த்திடலாம். 8.1ல ஒரு ப்ராப்ளம், ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்திடலாம். வீச்சுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கிற சீரியஸ் 63, 89, 98, 125, 79, 108, 117, 68. இது கொடுத்திருக்கிற சீரியஸ், கொடுத்திருக்கிற தரவு. ஓகேவா? இதுக்கு வீச்சு மற்றும் வீச்சு கெழு காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ரேஞ்ச் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சோ ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து L minus S. இங்க இருக்கிறதுலயே பெரிய நம்பர் எது? இந்த சீரியஸ் பார்த்தாலே தெரியும் நமக்கு. இருக்கிறதுலயே பெரிய நம்பர் வந்து 125, லார்ஜஸ்ட் நம்பர், மிக பெரிய மதிப்பு. வந்து 125, ஸ்மாலஸ்ட் நம்பர். மிகச்சிறிய மதிப்பு, மிகச்சிறிய மதிப்பு இங்க என்ன? 63. இருக்கிற சீரியஸ்ல வந்து சின்னது வந்து 63 தான் சின்ன நம்பர், ஸ்மாலஸ்ட் நம்பர் 63. இப்போ வீச்சு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா R is equal to L minus S. That is 125 minus 63 equal to 62. R equal to 62. அப்புறம் வந்து வீச்சு கெழு அல்லது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் அல்லது குணகம்னு சொல்லலாம். வீச்சு கெழு, வீச்சு கெழு வந்து L minus S divided by L plus S. நமக்கு தான் ஆல்ரெடி L minus S என்னங்கிறது தெரியும், 62. அதை நம்ம எழுதிக்கலாம். 125 minus 63 divided by 125 plus 63 equal to 62 divided by 125 plus 63 வந்து 188. இதை இதுக்கு மேல சிம்பிளிஃபை பண்ணாலும் பண்ணலாம், இல்ல இப்படியே நான் வந்து விட்டுறேன் அப்படின்னு சொன்னாலும் விட்டுடலாம். இதுக்கு மேல சிம்பிளிஃபை பண்ணா 188 வந்து 62 டேபிள்ல எவ்வளவு டைம் போகும்னு நம்ம கேன்சல் பண்ணோம், இல்ல 2 டேபிள்ல கேன்சல் பண்ணி எடுத்துட்டு வரணும். 2 3 6 1 31. இது வந்து 9 2 18 4 94, 31 by 94. சோ 31 by 94 நம்ம டைரக்டா வந்து 31 வந்து எவ்வளவு டைம் வந்து 94ல இருக்கும்? சரி, இப்போ 0, 31 வந்து 94ல போகாது. சோ 0 வச்சு இங்க ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறோம். சோ 0.94 வந்து 310ல எவ்வளவு டைம்ஸ் போகும்? 9 3s are 27, 270. 94 into 3 times போட்டா 3 4s are 12, 3 9s are 27 plus 1 28, 282. 3 times போட்டா 282. balance 28. திருப்பி இங்க ஒரு 0 போட்டு அப்படி போயிட்டே இருந்தோம்னா 0.33 வரும். சோ வந்து 0.33 சிம்பிளிஃபை பண்ண தெரிஞ்சா இந்த மெத்தட்ல பண்ணணும். இல்ல அப்படின்னா இந்த வர ஆன்சர் 62 by 128 188லயே நீங்க விட்டுறலாம். அதே மாதிரி क्वेश्चन இன்னொரு மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. அடுத்த क्वेश्चन இதுலயே அடுத்த சம் பார்க்கலாம். எக்ஸசைஸ்ல இதே சேம் வீச்சு ப்ராப்ளம் தான்.
ஒரு தரவின் வீச்சு மற்றும் மிகச்சிறிய மதிப்பு ஆகிய, அதாவது ஆன்சர் கொடுத்துட்டான், வீச்சு ரேஞ்ச் என்னன்னு கொடுத்துட்டான். ரேஞ்ச் வந்து 36.8 அண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் மிகச்சிறிய மதிப்பு வந்து 13.4. மிக பெரிய மதிப்பு லார்ஜஸ்ட் நம்பர் ஸ்மாலஸ்ட் நம்பரை கொடுத்துட்டா லார்ஜஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ சேம் ஒண்ணுமே கிடையாது. இது நம்ம வந்து இதே கொடுத்துருக்க அதே ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். கொடுக்கப்பட்ட வீச்சு ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு 36.8. ஸ்மாலஸ்ட் நம்பர் மீச்சிறு மதிப்பு வந்து மிகச்சிறிய மதிப்பு 13.4. அப்போ ரேஞ்ச் உடைய ஃபார்முலா என்ன? L minus S. R is equal to L minus S. அப்போ நமக்கு இங்க ஆரும் தெரியும் எஸ்ஸும் தெரியும். ஓகேவா? அப்போ R S இந்த பக்கம் கொண்டு வரோம். இப்படி இங்க எழுதுறேன். R plus S is equal to L. இங்க minus S இருக்கிறது இந்த சைடு வரும்போது plus S ஆயிடும். அப்ப L is equal to R plus S. ஓகேவா? அப்போ இங்க L is equal to R என்ன 36.8 plus S வந்து 36.8 13.4. இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். L is equal to 50.2. மிக பெரிய மதிப்பு 50.2. அதே மாதிரி அடுத்த கொஸ்டினும் வந்து சேம் தேர்ட் கொஸ்டின் எக்ஸசைஸ் 8.1ல தேர்ட் ப்ராப்ளமும் வந்து சேம் ரேஞ்ச் தான். அதையும் பார்த்தலாம். கொடுக்கப்பட்ட தரவின் வீச்சை காண்கன்னு சொல்லிட்டு வருமானம் இன்கம், ஊழியர்களின் எண்ணிக்கை நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ், ஊழியர்களின் எண்ணிக்கைங்கிறது வந்து நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸும் இன்கமும் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அதாவது வருமானம் வந்து 400 to 450 ரேஞ்ச்ல வாங்குறவங்க 8 பேர், 450 to 500 ரேஞ்ச்ல வாங்குறவங்க 12 பேர், 500 to 550 ரேஞ்ச்ல வாங்குறவங்க 30 பேர், 550ல இருந்து 600 550 to 600 வாங்குறவங்க 21 பேர், 600 to 650 வாங்குறவங்க 6 பேர் மொத்தம். இதுதான் வந்து வருமானமும் ஊழியர்களின் எண்ணிக்கையும் கொடுத்திருக்காங்க. அப்போ இதுல வந்து ஹையஸ்ட் சேலரி யாரு? 650 வாங்குறவன் தான் ஹையஸ்ட் சேலரி. அப்ப இங்க வந்து லார்ஜஸ்ட் நம்பர் L வந்து 650. மீச்சிறு மதிப்பு ஸ்மாலஸ்ட் நம்பர் கம்மி சேலரி வாங்குறவன் வந்து 400. ஓகேவா? அப்ப இதோடைய வீச்சு என்ன? ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு L minus S. Range is equal to 650 minus 400. R is equal to 250. இதுதான் இதோடைய ரேஞ்ச். So இது first 3 problem 8.1ல first problem, second problem and third problem. 3 problem பார்த்துட்டோம். ரேஞ்ச் என்னன்னு பார்த்திருக்கோம், சராசரி விலக்கம் என்னன்னு பார்த்திருக்கோம் இன்னைக்கு கிளாஸ்ல. அப்புறம் வந்து பரவல்களின் பல்வேறு அளவைகள்ல ரேஞ்ச் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து இன்ட்ரோடக்ஷன், கூட்டு சராசரி, பரவல்களின் பல்வேறு வகைகள், அதுல ஒரு டாபிக் வீச்சு, அது ரிலேட்டட் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ். இதெல்லாம் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். இன்ட்ரோடக்ஷன் பார்த்திருக்கோம், அரித்மெட்டிக் மீன், மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன், அதோடைய டிஃபரண்ட் மெத்தட்ஸ், அதுல ஃபர்ஸ்ட் மெத்தட் ரேஞ்ச் அண்ட் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் 8.1ல ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் 3 ப்ராப்ளம்ஸ் பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல அடுத்த டாபிக்ஸ் பார்க்கலாம். இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். இது வரைக்கும் எடுத்தது புரிஞ்சுதா? இல்ல இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேட்கலாம்.
ஓகே, டவுட்ஸ் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதோட கண்டினியூட்டி பார்த்துட்டு இந்த சாப்டர் வந்து ஒரு 3 to 4 கிளாஸ்ல இந்த சாப்டர் முடிஞ்சிடும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.